லெஃப்ட் ஓவர் பரோட்டா வச்சு நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக ஒரு டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ: 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சில்லி, இதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் புதினா, அப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் சில்லி, இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மசாலாஸ்: 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் செக் பண்ண கூட செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா அப்படியே பொரிஞ்சு வரணும். ஸோ இப்போ இதில் நம்மளோட வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் கரெக்டாக ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ஆனியனில் ஒரு சில்லி பீஸ் கூட வந்துச்சு, ஒரு டொமேட்டோ பீஸ் கூட வந்துச்சு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டிஷ் டேஸ்டியாக வரும். வெங்காயம் தக்காளி சேர்த்து தான். ஸோ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து சில்லி கூட ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நீங்கள் நல்லா அது ஒரு இந்த மாதிரி ஒரு கலர் டேர்ன் ஆகி வரும்போது இதில் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்க்கலன்னா கூட ஓகே, பிரச்சனையே கிடையாது. நான் கடைசி ஒரு 2 இலையை தூக்கி வெளியவே போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு இப்போ கொஞ்சமாக போட்டு நம்ம லேட்டராக கொஞ்சம் எல்லாம் மற்ற கரெக்டாக டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மற்ற சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கலர் இந்த மாதிரி கலர் டேர்ன் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டொமேட்டோட அந்த சாஸ் வர முடியாது, இந்த கலர் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கலர் வரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கீழே அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. எனக்கு லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. ஓகே, நோ இஷ்யூஸ். பட் நல்லா தான் வந்துருச்சு டிஷ் கடைசியில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஏன்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் வந்து ஒரு பச்சை வாசனை வரும். அது வந்து போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக ஜிஞ்சரி கார்லிக்கும் சாப் பண்ணி ஸ்டார்டிங்லேயே போட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லை அந்த மாதிரி பேஸ்ட் இப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலி ஆப்ஷனலான ஒன்று தான். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காது இல்லை என்கிட்ட சாஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். நீங்கள் அதுக்கு டொமேட்டோ போட்டிருக்கீங்களா, அதுவே மோர் தென் எனஃப் தான். ஸோ இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது நம்ம டேஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மசாலாஸ் போட்டு போகிறேன். ஸோ மசாலாஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, பெப்பர் பவுடர், தென் டர்மரிக் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சால்ட் வந்து நம்ம கடைசி அந்த கிரேவி மாதிரி ஒன்று வரணும். அப்போ வந்து நம்ம வரும்போது நம்ம சால்ட் டேஸ்ட் செக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாஸ்லாம் போட்டு மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் வந்து இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் எனக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி வீடியோவில் தெரியுது, பட் டேஸ்ட் நேரில் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டப்போ எனக்கு லைட்டாக கீழே ஒட்டிருச்சு. அது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு ஓரளவுக்கு போயிடுச்சு, கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ வாட்டர் உங்களுக்கு தேவைப்படும் தெரியும் இல்லையா, கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் கைஸ். அது மாதிரி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு கைஸ். நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டதை மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உப்பு போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கதை போட்டிருக்கேன். உப்பு வந்து கரெக்டான டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம், பரோட்டா. உங்கள் வீட்டில் 4-5 பரோட்டா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ட்ரிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்களும் அந்த மாதிரி ட்ரிப் பண்ணி எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக இருந்தால் சாப் பண்ணி கூட உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது அதை உள்ள நல்லா பரபரப்பாக தூவி விட்ருங்க. தூவி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கிரேவி ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சுன்னா இந்த பரோட்டாவோட ரொம்ப கிரேவி நிறையா இருந்துச்சுன்னா அது மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி ஆயிரும். இதே கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கிரேவியே இருக்காது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்து போட்டுக்கோங்க கைஸ். கரெக்டாக இருக்கணும் கிரேவி, அப்போ தான் டிஷ்ஷும் நல்லா வரும். ஸோ எனக்கு ஓரளவு கரெக்டாகவே வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் ஆல்சோ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கடைசியில் முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா ஆல்ரெடி மறுபடியும் சாப் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து குட்டி குட்டியாக மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு கைஸ். இது கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்காது, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடரை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் ஆகலை. ஆயிடுச்சு. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கைஸ். ரியலி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.